சண்டே எடுத்த vlog தாங்க கொஞ்சம் லேட்டாக அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி ஃபிஷ் வாங்கலாம் அப்படின்னு நாங்கள் கிளம்பி போயிருந்தோம். ரெகுலராக இந்த ஃபிஷ் கடைக்கு தான் போவேன். இப்போ கொஞ்சம் நாளாக போகாமலே நான் ஃப்ரோசன் ஃபிஷ் தான் வாங்கி குக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இங்கே புது வீடு மாறினதுக்கப்புறம் நான் வாங்குற அந்த ஃபிஷ் கடை வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால இங்கே ஃப்ரோசனே வாங்கிக்கலாம் அப்படின்னு வாங்கிட்டு இருக்கோம். சரி ஓகே, இன்றைக்கி சண்டே தானே, இன்றைக்கி போயிட்டு ஃபிஷ்லாம் வாங்கி நம்ம க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தாங்க பிளான் பண்ணி கிளம்பணும். நம்ம ஊரில் கிடைக்கிற எல்லா சீ ஃபுட்ஸும் ஃபிஷ்ஷிலேருந்து நண்டு, எறா, கடவால்னு எல்லாமே வந்து இங்கே ஃப்ரோசனில் வந்து தமிழ் கடையில் கிடைக்குங்க. ஆனால் ஃப்ரெஷ்ஷாக வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான மீன் தான் இங்கே வந்து நம்ம கிடைக்கும். எங்கள் வீட்டிலேருந்து சிட்டி சென்டருக்கு போகிற பஸ் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாகவே இருக்குங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணுன்ற அவசியம்லாம் இல்லை. வின்டர் முடிய போதேன்னு அப்பாடான்னு நினச்சா இன்றைக்கி மைனஸில் இருக்க டெம்பரேச்சர், பயங்கர குளிர். எங்கள் வீட்டோட முக்கியமான ஆளுக்கு இந்த மந்த் வந்து பர்த்டே வருதுங்க. ஸோ இன்றைக்கி போய் ஃபிஷ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு கிஃப்டெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றது தான் என்னோட பிளான். வாரத்தில் 7 நாளும் மீல் பிளான் பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆகிடுதுங்க. பக்கத்தில் வந்துட்டோம். இப்போ நம்ம போய் ஃபிஷ் வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு என்ன கிஃப்ட் வாங்குறது அப்படின்றத பக்கத்தில் போய் பிளான் பண்ணலாம். இந்த லொக்கேஷனில் தான் நான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த டைமில் வந்து வரும்போதே வந்துட்டு நான் ஃபிஷ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுவேன். இப்போ இதுக்குன்னு ட்ராவல் பண்ணி வர மாதிரி இருக்குது. ஷாப்பே க்ளோஸில் இருக்குங்க. இதை நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல. மண்டே தான் யூஸ்வலாக வந்துட்டு ஷாப் க்ளோசிங். ஏன் இன்றைக்கி க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியவே இல்லை. நாங்களும் செக் பண்ணாமலே வந்துட்டோம். ஒரு நாள் ஃபுல்லாக எங்களுக்கு வேஸ்ட்டு. சரி ஓகே, நெக்ஸ்ட் பிளான் இன்றைக்கி ஃபிஷ் குழம்பு தான் பண்ணலான்னு பார்த்தேன். அந்த பிளான் எனக்கு கேன்சல் ஆகிடுச்சு. சிக்கன், மட்டன் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போகணும். அதுக்கு முன்னாடி கிஃப்ட்டும் பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி நான் இவ்வளோ கிட்டார்ஸ் இருக்க ஷாப்பை பார்த்ததே இல்லைங்க. அவ்வளோ வெரைட்டிஸ் இருந்தது. எல்லாமே வந்து எலக்ட்ரிக் கிட்டார்ஸ். 80 பவுண்ட்ஸ்லேருந்து 12,000 பவுண்ட்ஸ் வரைக்கும் இங்கே வந்து வெரைட்டிஸ் இருந்ததுங்க. அவ்வளோ க்ரௌடும் கூட. இங்கே இருக்க குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய பேர் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க. ஏன்னா இது கோல்டான பிளேஸ் இல்லையா, அதனால அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஃபுட்பால், வாலிபால் இந்த மாதிரி சில கேம்ஸ் தான் வந்து, அதுவுமே வந்து ரொம்ப வெதர் வந்து ஃபஸ்ட்டாக இருக்கும் போது இன்டோரில் தான் வைப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி இங்கே இருக்கவங்களுக்கு வந்து புக்ஸ் ரீடிங் வந்து அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ணுறது இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு ஐடியாக்காக தான் இன்றைக்கி ஒரு 2-3 ஷாப்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு வந்தோம். இன்னொரு நாள் திரும்ப வந்துட்டு வேறு ஷாப்பில் போய் பார்த்துட்டு தான் ப்ரைஸ் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாங்க. இப்போ நம்ம வாங்க பக்கத்தில் இருக்க லிடில் போயிட்டு ஏதாவது நான்வெஜ் கிடைக்குதா அப்படின்றத போய் பார்க்கலாம். லிடிலில் ஃப்ரோசன் ப்ரான் இருந்தது. ஆனால் சைஸ் வந்து ரொம்ப குட்டி. இதுவே வந்து கிங் சைஸ் ப்ரான், லார்ஜ் சைஸ் அப்படின்னு சேல் பண்ணுறாங்க. ரேட்டும் ரொம்ப அதிகம். வேறு வழியே இல்லை, சிக்கன் தான் எடுக்கணும். சிக்கன் எடுத்துகிட்டு இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் வாங்க. சண்டேவோட சூப்பரான vlog நீங்கள் எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.